கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துவிட்டது, எல்லாமே நல்ல விதமாக அமையப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே ஒரு 40 நாட்களில், தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 40 நாட்களில் உங்களுடைய ராசியிலேயே உச்சகுரு பகவான் வரப்போவதும், எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம், எந்த தைரிய முடிவையும் எடுக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள், பொருள் இழப்புகளை சந்தித்தவர்கள், கண்ணீர் கடலில் இருந்தவர்கள், டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அதுவும் பெரிய ஒரு வகையில் நல்ல அமைப்பு. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துவிட்டது, எல்லாமே நல்ல விதமாக அமையப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் உண்மையை சொல்லப்போனால் இன்னும் அஷ்டமச்சனி விட்ட மாதிரியே இல்லைங்க, அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கன்ட்டு ஒரு 4 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே ஒரு 40 நாட்களில், தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 40 நாட்களில் உங்களுடைய ராசியிலேயே உச்சகுரு பகவான் வரப்போவதும், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே குரு பகவான் பார்க்க போகிறதுமாக மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதில் இப்போது 8இல் இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அதுவும் பெரிய ஒரு வகையில் நல்ல அமைப்பு. ஆகவே கடகராசிக்காரர்கள் தற்போது கொண்டிருக்கின்ற பின்னடைவுகள், மன அழுத்தம், கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் படிப்படியாக நீங்க வைத்து தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இனிமேல் இருக்காதுங்க. போன ஒரு 4 வருஷமாகவே பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் பூசமும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு போன 3 மாதம் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருந்தன. அவை எல்லாவற்றையும் அப்படியே தூக்கி சாப்பிட்டு விட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, பிடிப்பு, சந்தோஷம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம், எந்த தைரிய முடிவையும் எடுக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, சம்பாதிக்கவே முடியாதுன்னு தொய்ந்து போனவர்கள் இருக்கிறீங்க இல்லையா, என்னால் சம்பாதிக்கவே முடியாதுப்பா, நான் என்னமோ ஓஞ்சு போனேன் அப்படின்ற மாதிரியாக தன்னம்பிக்கை இழந்தவர்கள் எல்லோருக்குமே கூட உங்களால் எதுவும் முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த 2026 பராபவ ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. அவரவர்களுடைய சொந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள், பொருள் இழப்புகளை சந்தித்தவர்கள், கண்ணீர் கடல்ல இருந்தவங்க, ஆரோக்கிய குறைவுகள் நன்றாக இல்லை, புருஷன் நல்லா இல்லை, பொண்டாட்டி நல்லா இல்லை, புள்ள நல்லா இல்லை, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், அதை பிரிஞ்சிட்டேன், இதை பிரிஞ்சிட்டேன், அம்மாவால் துக்கம், அப்பாவால் துக்கம், அம்மாவை காப்பாற்ற முடியல, அப்பாவை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரியாக சகல உறவுகளோடும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக முரண்பட்டு துக்கத்தில் இருந்திருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மீண்டு வந்து விட்டேன் என்கின்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெருசாக இருக்காதுங்க. எதையும் தைரியமாக செய்யலாம், ரிஸ்க் எடுத்து செய்யலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இதை செய்தால் இவரால் இப்படி இதாக முடியும், நம்மளால் தனியாக செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. தனித்து நீங்கள் இருந்தாலும் கூட எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026 பராபவ ஆண்டு. எல்லோருக்குமே கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது, வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன்,
சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அஷ்டமச்சனி நடக்கிறத நீங்கள் என்ன உணரவே இல்லைன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால், அஷ்டமச்சனி இப்போது வேதை என்கின்ற ஒரு அமைப்பில் அமைந்து விட்டதால் அஷ்டமச்சனி ஆரம்பித்து ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி ஆரம்பிச்சது. அந்த 4 நாட்கள்லேயே ராகு 7ஆம் இடத்திற்கு மாறிட்டார். உடனே உங்களுக்கு அந்த வேதை அமைப்பில் போய் சனி மாட்டிக்கிட்டதுனால கடந்த ஒரு வருடமாகவே மிகப்பெரிய சோதனைகளை அஷ்டமச்சனி கொடுக்கவே இல்லை, இனியும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அந்த வேதை அமைப்பு சனி பகவானுக்கு இருக்கிறது. ஆகவே உண்மையை சொல்லப்போனால் எப்போவுமே ஜாதகம் பார்க்க வர்றதில் அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி நடக்கிற இந்த 2 ராசிக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் ஜாதகம் பார்க்க வரல. எந்த ஜோதிடருக்கும் இது கொஞ்சம் தெரியும். இப்போது உங்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஒரு 6 மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரியான எறும்பு கடிக்கிற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.